Hi, hello, வணக்கம் and welcome back to Xylem CBSE class 11th and 12th channel. பசங்களா, நீங்கள் இணைந்திருப்பது Play with Numericals with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Okay. So, பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா projectile motion தான் பார்க்க போறோம். So, projectile motionல என்ன மேம் நான் விஷுவலைஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்ட் எனக்கு புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே புரியும் பசங்களா. பிகாஸ் இது வரைக்கும் எதெல்லாம் நியூமரிக்கல் எதெல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒரு இமேஜினேஷனில் வச்சுருந்தோமோ அதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் பசங்களா. திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில், ஓகேவா, ஒரு ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆங்கிளில் வந்து வி ஆர் ஜஸ்ட் ப்ரொஜெக்டிங். ஓகேவா, ஒரு ஆங்கிளில் ஒரு பொருளை தூக்கி மேலே வீசணும் அப்படின்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போயிட்டு அது திருப்பி அப்படியே நம்மளுக்கு கீழே வரும். கரெக்டாக? இப்போ அது என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இது போனதுக்கப்புறம் இட் வில் பி கம்மிங் பேக், ரைட்? ஸோ இங்கேயும் அதுதான் நம்மளுக்கு நடக்க போகுது. இங்கேயும் நம்மளுக்கு என்னதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. டன்? எஸ். அப்போ கவனிங்க, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், இதுதான் நம்மளோட பீரங்கி. ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 45 டிகிரிக்கு இந்த ஆங்கிள் நான் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு வெயிட் ஒன்று லோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து பம்ப்கின் எது வேணால் லோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து கேனான் பால், அதாவது இதோட அந்த பீரங்கி குண்டே வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக், லிசன், வாட்ஸ் கோனா ஹேப்பன் அப்படின்னு பாருங்கள். ஸோ வென்எவர் ஐ எம் சேயிங், பாருங்க, ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் போயிட்டு இட் இஸ் கம்மிங் பேக். கரெக்டாக? அதுவும் எந்த இடத்துல விழுந்திருக்கு, ஸோ நம்ம பீரங்கியிலேருந்து கரெக்டாக 19.6 மீட்டர், அதாவது 20 மீட்டர்ஸில் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரொஜெக்டைல். ஸோ இதுவே லெட்ஸ் வெயிட், இதுவே நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் இதோட ஆங்கிளை கொஞ்சம் மாற்றலாம். ஸோ நான் இது வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது பசங்களா, 65 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், இது என்னென்ன ஹைட் போகுது அப்படின்னு பாருங்கள், பார்க்கலாம். ஸோ அப்போ இதோட ப்ரொஜெக்டைல் மாறுது. கரெக்டாக? ஸோ 19.6ல் விழுந்தது, இப்போ நம்மளுக்கு 14.7ல் விழுந்திருக்கு, ரைட்? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 60 டிகிரிக்கு இதை மாற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 60 டிகிரி. ஓகேவா, ஸோ 60 டிகிரியை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது 30 டிகிரிக்கு மாற்றலாம். ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. ஓகேவா, இப்போ 30 டிகிரிக்கு இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது பசங்களா, 18 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ கவனிங்க, ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பார்க்கலாம். ஸோ இட் இஸ் மூவிங் 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 மூவிங். ஓகே, இந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ விழுந்த இடம் என்னது, 18.5ல் விழுந்திருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், 60 டிகிரிக்கு மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் 60 டிகிரி. ஓகே, ஸோ 60 டிகிரிக்கு சேம் வெலாசிட்டியில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ இது என்னவா மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது எப்படி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஓகே, ஸோ லிசன், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப யூ குட் ஃபைண்ட் இந்த ரெண்டு இதுவும், அதாவது நம்ம 30 டிகிரி அப்படின்னு வச்சுருக்கிறப்பையும் சரி, 30 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கப்பையும் சரி, அப்போ நம்மளுக்கு என்ன ப்ரொஜெக்டைல் ஆச்சோ, 30 டிகிரிக்கு என்ன ப்ரொஜெக்டைல் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட 60 டிகிரிக்கும் ப்ரொஜெக்டைல் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் எப்படி இருக்கும், நம்மளோட 60 டிகிரிக்கு ப்ரொஜெக்டைல் இருக்கும். மேம் ப்ரொஜெக்டைல்னால் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன், ப்ரொஜெக்டைலில் நம்மளுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் பேராமீட்டர்ஸ், இன்னொன்று நம்மளோட வெர்டிக்கல் பேராமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் பேராமீட்டர் ஒன்று இருக்குது, வெர்டிக்கல் பேராமீட்டர் இருக்குது. இதில் எது ஹரிசாண்டல் எது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வெலாசிட்டி எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிசன், திஸ் இஸ் ஹவ் அ வெலாசிட்டி இஸ் ட்ராவலிங். ஸோ கவனிங்க, ஸோ இது வந்து 80 டிகிரிஸில் இருக்குது. இப்போ வெலாசிட்டியோட நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வெலாசிட்டியை வந்து நம்ம உள்ள அப்படியே இன்புட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஸோ வெலாசிட்டி, இதுதான் வெலாசிட்டி வெக்டார், ஏன்னா மேலே போயிட்டு தானே கீழே வருது. அப்போ இந்த க்ரீன் கலர் ஆரோ மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளோட வெலாசிட்டி வெக்டார். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பாருங்கள் வெலாசிட்டி எப்படி மாறுது அப்படின்னு. இதுதான் டாப் மோஸ்ட் பார்ட். கரெக்டாக? டாப் மோஸ்ட் பார்ட்டில் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறதா, ரைட்? ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறது தான். கரெக்டு தானே?
நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளோட மேக்ஸிமம் ஹைட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ஹைட், ரைட்? ஸோ 11.11 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்குது. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா when it comes to its ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 6-7 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் ஹைட், இதுதான் ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல அது எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாருங்கள், டாப் மோஸ்ட் பொசிஷன், அதாவது 18 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் நம்ம ஒரு பால் ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப 80 டிகிரிஸில், ஸோ டாப்பில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது பசங்களா? நம்மளுக்கு 1.42 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்குது. அதுவே இந்த மேக்ஸிமம் எப்போ நம்மளுக்கு அச்சீவ் ஆகுது? மேக்ஸிமம் அப்படிங்கிறது 3.54 அப்படின்னு நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப அச்சீவ் ஆகுது. என்ன டிஸ்டன்ஸில் அச்சீவ் ஆகுது? 3.54 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் தான், அப்படிங்கிற மேக்ஸிமம் ரேஞ்சில் தான். ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸை குறிக்கும், ஹைட் அப்படிங்கிறது எல்லாமே ஒய் ஆக்சிஸை குறிக்கும். அப்போ எதெல்லாம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸை வச்சு பேசுகிறோமோ அது எல்லா இடத்துலையும் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வரும். எதெல்லாம் நம்ம ஒய் ஆக்சிஸை வச்சு பேசுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வரும் பசங்களா? நம்மளுக்கு ஹைட், அதாவது நம்மளோட ஹைட் அப்படிங்கிற டேர்ம் வரும். ஓகே, அப்போ பாருங்கள், ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான், ஹைட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து ஒரு சிமுலேட்டர் இருக்குது, அதனால நம்ம ஈஸியாக சிமுலேட் பண்ணி பார்த்துட்டோம். பட் சிமுலேட்டர் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? we will be substituting formulas. அப்போ என்னென்ன ஃபார்முலாஸ் இதிலிருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, இதிலிருந்து, அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுற டைம்லேருந்து, ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணுற டைமுக்கு வரப்போ எல்லாமே 0. ஸோ மேலே போக 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 என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒவ்வொரு செகண்ட் போகிறப்பையும் மேலே போகிற இந்த டைம் ஃபுல்லாக என்னது நம்மளுக்கு? இது வரைக்கும் நம்மளோட அசென்ட் டைம், இது வரைக்கும் என்னது? நம்மளோட அசென்ட் டைம். அதுக்கப்புறம் இங்கே இருந்து அப்படியே நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே கீழே கிரவுண்டை நோக்கி வர்றப்ப, இந்த இடத்துல நம்ம வெலாசிட்டி என்னவாகிறதுனால தான் அது கிரவுண்டை நோக்கி வருது? இந்த இடத்துல நம்மளோட வெலாசிட்டி 0 ஆகிறதுனால தான் கிரவுண்டை நோக்கி அது இழுக்கப்படுது. வெலாசிட்டி 0 ஆகலை அப்படின்னா அது எப்பவும் போல் என்ன பண்ணிடும்? நம்மளுக்கு நேர ராக்கெட் மாதிரி நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியரை விட்டு ஸ்பேஸுக்கு அது போயிடும். புரியுது இல்லையா பசங்களா? அப்போ பாருங்கள் பார்க்கலாம், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வர நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளோட டைம், ரேஞ்ச், ஹைட். ஸோ இது வந்து கீழே வர போர்ஷன், கரெக்டாக? ஸோ இது வந்து என்னது பசங்களா? நம்மளுக்கு கீழே வர போர்ஷன். இதுவே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரே ரேஞ்ச் மாதிரி, புரியுதா? ஸோ எவ்ரிதிங் ஹேப்பனிங் இந்த இடத்துல என்னமோ அதே தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா மேம்? பட் ரேஞ்ச் வேல்யூஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்கா? ஆமாம், ஏன்னா இங்கே எடுத்து வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இதுதான் நம்மளோட கீழே, ஸோ இது வரைக்கும் மெஷர் பண்ணுவோம். அதுவே இங்கே இருந்து இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு பாருங்கள், இந்த இடத்தோடையே முடிஞ்சிடும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ், ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மெயின்டைன். இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை ஒரு 45 டிகிரிக்கு வச்சுட்டு, இது ஒரு 50 டிகிரிக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வெலாசிட்டி எப்படி இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா அஷ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ பசங்களா, ஷால் வி பிகின்? எஸ், ஸோ லெட் அஸ் பிகின். வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? ஸ்லோவாகவே பார்க்கலாம். 80 டிகிரியில் இங்கே பாருங்கள், விழுது 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 இந்த இடத்துல விழுந்துருச்சு, ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ வெலாசிட்டி வெக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க, என்னடா இது? வெலாசிட்டி வெக்டார். ஸோ நவ் வி வில் பி டிஸ்கஸிங் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபோர்ஸ் மேலே போகிறப்ப ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சிஸ் பாருங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே போகிறப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபோர்ஸ் அப்படியே மேக்ஸிமம் ஹைட் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபோர்ஸ் நெகட்டிவில் மேக்ஸிமம் வர ஆரம்பிக்குது, தெரியுதா? ஸோ ஃபோர்ஸ் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ட்ராவல் ஆகுதுன்னு தெரியுதா பசங்களா? இப்போ ஃபோர்ஸ் எடுத்துடலாம். என்னடா இது? வெலாசிட்டி வெக்டர் செலக்ட் ஆகலை. ஸோ நவ் we will be discussing அதோட வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ். நவ் ரீசெட்.
ஓகே 80 மீட்டர்ஸில் இருக்குது, 80 மீட்டர்ஸில் இருக்குது. பார்க்கலாம் எங்கே விழுகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி காம்போனண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஸ்லோவாகவே பார்க்கலாம் பசங்களா. பாருங்கள் வெலாசிட்டி காம்போனண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள், பார்க்கலாம். ஹவு இட் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், ஸோ என்ன ஆகுது நம்மளுக்கு, வெலாசிட்டி வெக்டாரில் எங்கே சேஞ்சஸ் நடக்குது நம்மளுக்கு, எல்லாமே ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஹரிசாண்டலில் இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. தெரியுதா பசங்களா, நம்மளுக்கு ஹரிசாண்டலில் இருக்கிறது எப்படி இருக்குது, ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் பார்க்கலாம். அண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருந்தது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. தெரியுதா உங்களுக்கு, நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் யோர் வெலாசிட்டி வெக்டர். இதில் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் ஆக்சிலரேஷன். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் த்ரூ அவுட் எப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு கிரவுண்டை நோக்கி தான் இருக்குது. ஓகே, அண்ட் லிசன் ஒன் மோர் டைம், லிசன் லிசன் லிசன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளோட வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்லையும் ஆக்சிலரேஷன் இன்னொரு டைரக்ஷன்லையும் இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன ஆகும், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால வெலாசிட்டி குறைய ஆரம்பிக்கும். அப்படியே குறைஞ்சு 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 கரெக்டாக டாப் மோஸ்ட் பார்ட்டில் வரப்போ என்ன ஆயிடுது, நம்மளுக்கு டாப் மோஸ்ட் பார்ட்டில் வரப்போ வந்து 0 ஆகிடுது. அதுக்கு அடுத்த டைம் வர்றப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டாப் மோஸ்ட் பார்ட்லேருந்து கீழே வர்றப்ப கீழே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நவ் போத் கிரீன் கலர் வெக்டார் அண்ட் ஆக்சிலரேஷன் வெக்டார், எல்லோ கலர் வெக்டார் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்மளோட வெலாசிட்டி என்னவாகுதுன்னு அர்த்தம் பசங்களா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ த்ரூ அவுட் ப்ரொஜெக்டைல் நம்மளுக்கு எப்படி தானே இருக்குது, த்ரூ அவுட் ப்ரொஜெக்டைல் நம்மளுக்கு எல்லாமே இட் இஸ் மோர் ஆர் லைக் த்ரூ அவுட் ப்ரொஜெக்டைல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் காம்போனண்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல பேசுவோம். ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா பசங்களா. ஸோ லெட்ஸ் கோ பேக் அண்ட் லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பனிங். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டன் அடித்து உடைக்காதவங்க லைக் பட்டன் அடித்து உடைச்சிருங்க. ஓகே, அப்போ வாட் வி அண்டர்ஸ்டுட், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இதில், வெரி சிம்பிள். த அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி லைக் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், நம்மளுக்கு ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளோட வி சைன் தீட்டா, இது நம்மளோட வி காஸ் தீட்டான்னு பிரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரொஜெக்டைல் ஆங்கிள். ப்ரொஜெக்டைல் ஆங்கிள்க்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட அந்த ஆங்கிள் அது அப்படியே நம்ம அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு ட்ரெஜெக்டரி வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், அப்படியே இப்படி ஹைட்டில் மேலே போக இந்த இடத்துக்கு வர்றப்ப என்ன ஆகிடும், நம்மளோட வெலாசிட்டி ஆஃப், அதாவது நம்மளோட இப்போ வெர்டிக்கல் காம்போனன்ட் 0 ஆகி வெறும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும். த்ரூ அவுட் த ஜேர்னி நம்மளுக்கு யார் மட்டும்தான் இருப்பா, நம்மளுக்கு எங்கே எடுத்தாலும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படியே தான் இருக்க போகுதே தவிர வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன பண்ணும், வெர்டிக்கல் காம்போனன்ட் இது வரைக்கும் வெர்டிக்கல் காம்போனன்ட் மேலே நோக்கி இருக்கும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் குறைஞ்சிட்டே வருது, ஏன்னா நம்மளோட ஆக்சிலரேஷன் வெக்டார் ஒரே மாதிரி கீழே நோக்கி இழுத்துட்டே இருக்குது. கரெக்டாக, அதனால ஆப்போசிட். ஸோ திரும்பி இந்த பக்கம் வர்றப்ப செகண்ட் ஹாஃப் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ எப்போ வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அடிஷன் நடக்கும். ஸோ நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஃபுல்லாக நம்ம ரெண்டு பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக ஒன்று, அதாவது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு பார்ட், மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் அப்படின்னு பிரிக்க முடியும். புரியுதா? ஸோ அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி சைன் தீட்டா இந்த இடத்துல -12 GT அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும், வி சைன் தீட்டா -12 GT ப்ளஸ் 12 GT ஸ்கொயர்னு இருக்கும். ஏன்னா ஆக்சிலரேஷன் என்ன ஆகும், நம்மளுக்கு டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது. அண்ட் இந்த டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நம்மளுக்கு எதெல்லாம் வந்து வி சைன் தீட்டாவோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஹைட்டை வச்சு பேசுகிறோமோ அதெல்லாம் வி சைன் தீட்டா, எதெல்லாம் இந்த ரேஞ்சை வச்சு பேசுகிறோமோ அதெல்லாம் வி காஸ் தீட்டா. ஓகேவா? எதெல்லாம் இந்த ரேஞ்சை வச்சு பேசுகிறோமோ அதெல்லாம் என்னது பசங்களா, நம்மளுக்கு வி காஸ் தீட்டா. இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையா ஃபார்முலாஸ் தேவைப்படும். ஸோ இங்கே எழுதியிருக்கிற இதெல்லாமே வந்து ஹைட்டுக்கு, பிகாஸ் வி நோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு வி டி
ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுவோம். கரெக்டா? ஹைட்டுக்கு. இதுவே நம்ம வெலாசிட்டியை பற்றி இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம v is equal to v sin theta plus gt அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுவே இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? v sin theta minus gt னு கண்டுபிடிப்போம். ஏன்னா மேலே போகிறப்ப நம்மளுக்கு மைனஸ் ஆகும், கீழே வரப்ப it will be like additive in nature. ஓகே, ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிலரேஷன் எப்போவுமே எப்படி இருந்தது? டுவர்ட்ஸ் கிரவுண்டாக இருந்தது. ஆக்சிலரேஷன் எப்போவுமே எப்படி இருந்தது பசங்களா? ஸோ சி ஆக்சிலரேஷன் எப்படி இருந்தது நம்மளுக்கு பாருங்க. த்ரூ அவுட் ஆக்சிலரேஷன் வந்து எல்லோ கலர் வெக்டர் கிரவுண்டை நோக்கி தான் இருந்தது. அதனால தான் எப்போவுமே ஜிக்கு நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். எதெல்லாம் ஒய் ஆக்சிஸில் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ மைனஸ் போட்டிருக்கோம்னா என்னது? இங்கிருந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும் இது இருக்கும். இங்கிருந்து இங்கே ரீச் ஆகிறப்ப நம்மளுக்கு என்னவாயிடும்? இதை ப்ளஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? ப்ளஸ்ல we will be mentioning it. Okay, done? Yes. அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து there are lot of formulas you have to understand. So first பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து first set of formulas. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ். இதில் ரொம்ப மேஜரான ஃபார்முலாஸை மட்டும் now I will be explaining. ஓகேவா? அப்போ டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட், அதாவது இது என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது எல்லாமே ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஓகேவா? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஒரு ஹைட்டிலிருந்து பாலை தூக்கி வீசுறது. இப்போ இந்த மாதிரி 35 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? 35 டிகிரியில் இருக்குது. ஒரு ஹைட் 7 மீட்டர் அப்படிங்கிற ஹைட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து பழசு. ஓகேவா? பழைய வேல்யூவோடது. இப்போ புதுசாக ஒரு வேல்யூ எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ கிரவுண்ட்லேருந்து தூக்கி வீசுகிறப்ப ஹைட்லேருந்து தூக்கி வீசுகிறப்ப நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதுவே இந்த ஆங்கிளை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? 0 பண்ணிடுறேன். ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இப்போ 0. அப்போ ஆங்கிள் 0னா அப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்க பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் 0 அப்படின்னா மேலே போகிற பார்ட்டே இல்லை, வெறும் கீழே மட்டும்தான் போகுது. நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் என்ன இல்லை? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு வெலாசிட்டியே கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. இன்னொரு டைம் அனுப்புகிறோம் பாருங்கள். இன்னொரு டைம் நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம். கேன் யூ see it? அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. see, ஹரிசாண்டல் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைலாக இருந்தாலும் சரி எப்போவுமே ஹரிசாண்டல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் நம்மளோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல how it is அப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், எல்லா இதுவுமே இட் இஸ் கிரவுண்டை நோக்கி தான் அது இருக்குது. க்ரீன் வெக்டார் நம்ம வெலாசிட்டி வெக்டாரும் நம்ம v sin தீட்டாவும் ஜியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு இது படிப்போம். ஒன் இஸ் நம்மளோட நார்மல் ஃபார்முலா. நார்மல் வந்து கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் எங்கே ஹைட்டில் வச்சுருக்க மாட்டோம். இன்னொன்று ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் ஹைட்டில் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டிஷன் புரிஞ்சுதா? அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது பசங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலோடது. ஓகேவா? இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ஹைட்லேருந்து தூக்கி வீசுகிறப்ப அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? புரியுதா? எஸ். ஸோ அதெல்லாம் இதோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது எப்படி அப்படின்னா கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹைட்லேருந்து இருக்காது, கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைலாக இருக்கும். அதோட ஃபார்முலாஸ் தான் வந்து இங்கெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ காஸ் தீட்டா. டி அப்படிங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு. ஓகேவா? டி அப்படிங்கிறது என்னது பசங்களா? நம்மளோட டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இங்கே இருக்குது பாருங்கள். So this is our time of flight. Okay va? So u sin theta divided by g அப்படிங்கிறதான் time of flight. So this is your major thing. Okay va? So this is time ascent, time descent. அப்போ இவ்வளவு நேரம் இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு டைம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? u sin theta divided by g அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக என்ன எழுதுவோம்? u sin theta divided by g அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுவே இந்த பக்கம் இருக்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுவோம்? u sin theta divided by g அப்படின்னு எழுதுவோம். அதுவே
டோட்டலாக இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறப்ப அப்போ என்னது மேலே போகிற டைம் கீழே வர டைம். ஸோ இட் வில் பி லைக் 2u sin theta டிவைடட் பை g அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2u sin theta அப்படின்னு கிடைக்கும். 2u sin theta டிவைடட் பை g அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பசங்களா? அப்போ தீட்டா 90ஆக இருந்ததுன்னா 2u by g அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் அ மேக்ஸிமம் டைமிங். அப்போ இதை 90 டிகிரிக்கு வச்சு பார்ப்போமா? ஓகே பாருங்க, இப்போ இது 0 டிகிரியில் வந்துருச்சு, இது 90 டிகிரியில் இருக்கு. இப்போ அப்போ 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? ஸோ இது எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஒரு என்ன சொல்லுவோம், மோஷன் அண்டர் கிராவிட்டி மாதிரி இருக்குது. கரெக்டாக மோஷன் அண்டர் கிராவிட்டி மாதிரி இருக்குது 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப. அப்போ நம்மளோட டைம் என்னவாக இருக்கும்? t is equal to u 2u divided by g. அது எதுக்கு? மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு. ஓகேவா? அப்போ பாருங்கள் இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பாருங்கள் தெரியுதா பசங்களா? மேலே போகிறப்ப அப்படியே நம்மளோட வெலாசிட்டி வெக்டர் குறைஞ்சிட்டு கீழே வரப்போ இட் இஸ் கெட்டிங் மேக்ஸிமம். தெரியுதா? இன்னொரு டைம் தெரியுதா? கேன் யூ ஏபிள் டு ஃபீல் இட்? எஸ், ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளோட மோஷன் அண்டர் கிராவிட்டியும் இருக்கும். டன். ஸோ எஸ், அப்போ எப்போல்லாம் 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்மளுக்கு? தட் வில் பி ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்மளோட மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அது எப்படி இருக்குது? இப்போ இது 60 டிகிரியில் இருக்குது, நம்ம ஃபயர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னு, அது இந்த இடத்துல எவ்வளவு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? v is equal to u plus at அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே இந்த இடத்துல நான் ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம y கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப yக்கு என்ன ஃபார்முலா? v sin theta minus half gt ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இது மேலே போகிறப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன எழுதணும் நம்ம? இது டைம் அசென்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது வையும் கண்டுபிடிக்கணும், எக்ஸும் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா? வையும் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எக்ஸும் அதே ஈக்குவலில் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ ஹைட் ரேஞ்ச் அப்படிங்கிறதா நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ், ஹைட் அப்படிங்கிறதா எப்போவுமே நம்மளோட ஒய் ஆக்சஸ். புரியுது இல்லையா? கிளியராக இருக்கா? எஸ் ஆர் நோ? டன். ஸோ நவ் we will be moving for the next one. வெலாசிட்டி அட் எனி டைம், ஏதோ ஒரு டைமில் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. அண்ட் ஆங்கிள் பீட்டா அப்படிங்கிறது இட் இஸ் யோர் வெலாசிட்டி. நம்ம இங்கே தீட்டா 60 டிகிரி அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் இது இங்கே இருக்குது. ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். r is equal to u square sin 2 theta divided by g அப்படிங்கிறாங்க. r is equal to u square sin 2 theta divided by g அப்படிங்கிறாங்க. இதில் தீட்டா வந்து 45ஆக இருந்தது அப்படின்னா ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணிடலாமா? ஸோ நான் இது வந்து மேக்ஸிமமில் இருக்குது, 45ல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் ஓகேவா, நம்ம இந்த இடத்துல பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் ரேஞ்ச் நம்மளுக்கு என்னது? இது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போ 45 டிகிரியில் வச்சு ஒரு பொருளை நம்ம வீசுகிறோமோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அது மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவே நான் இப்போ வெலாசிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? வெலாசிட்டியை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் பசங்களா? ஐ எம் இன்க்ரீஸிங். அப்போ இன்னொரு டைம் பம்பார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள். நான் வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பம்பார்ட் பண்ணுறப்ப இதுதான் மேக்ஸிமம். இந்த வெலாசிட்டிக்கு இந்த வெயிட்டுக்கு இதுதான் மேக்ஸிமம் இட் கேன் கிவ். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் இட் கேன் கிவ். புரியுது இல்லையா பசங்களா? அப்போ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் டைம் அசன் டைம் டிசன் பார்த்தாச்சு. இன்னொரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டும். ஓகே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் டிஸ்கஸ்ட் ரேஞ்சோடது என்னது? ரேஞ்ச் வில் பி லைக் 2u sin theta divided by g. கரெக்டா பசங்களா? கரெக்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ u ஸ்கொயர், கவனிங்க, u ஸ்கொயர் sin 2 theta divided by g அப்படிங்கிறதா நம்மளோட ரேஞ்ச். அதுவே ஹைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g.
ஓகேவா u square sin square theta divided by 2g இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் அது கூட அடிஷ்னல் ஃபார்முலாஸ் இதெல்லாம் என்னது ரெண்டு தீட்டா கொடுத்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் தலை பேட்சோட அட்மிஷன்ஸும் வந்து நம்ம சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறோம் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே தமிழ் பேட்ச் தான் இது ஆன்லைன் பேட்ச் நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக உங்களுக்காக பசங்களா அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இங்கே நாங்கள் எல்லாரும் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு தலை பேட்ச் கிடைக்கிது மறந்துடாதீங்க ஓகே ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ நியூமரிக்கல் ஓகே இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வாட் தே ஹவ் கிவன் இஸ் 20 மீட்டர் அதாவது a ball is projected with a velocity of 20 meter per second ஸோ வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு வித் ஹரிசாண்டல் ஓகேவா அப்போ இங்கிருந்து மேக் பண்ணதுன்னு அர்த்தம் வெர்டிக்கல் அப்படின்னா இப்படி மேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் புரியுதா ஸோ ஹரிசாண்டல்லேருந்து மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அட் த ஹையஸ்ட் பாயிண்ட்னா என்னது இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஹெச் மேக்ஸிமமில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாமா ஸோ லெசன் ஸோ 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இதுதான் 60 டிகிரி எவ்வளவு 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்குது ஓகேவா காம்போனன்ட் இருக்குது ஸோ நான் let's get started ஸ்லோவாக பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ எஸ் இந்த இடத்துல அதாவது செகண்ட் பால் இருக்கிற இடத்துல வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ லெட் us figure that out ஓகேவா டன் அப்போ நம்மளுக்கு பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சுது அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ஹெச் மேக்ஸிமமாக இருக்கிறப்ப இந்த இடம் தான் ஹெச் மேக்ஸிமம் கரெக்டாக ஹெச் மேக்ஸிமம் அப்போ மேக்ஸிமமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருந்தது நம்மளுக்கு வெறும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்குது அப்போ நம்ம என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் பசங்களா ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ஸோ வி அட் பாயிண்ட் பி வில் பி ஈக்குவல் டு வி காஸ் தீட்டா அப்போ 20 இன்டூ காஸ் 60 டிகிரி ஸோ காஸ் 60 that is 1/2 1s are 10s are that is 10 meter per second அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர் ஓகே ஒருவேளை இதோட டைம்க்கு ஹைட் கேட்குறாங்கன்னா ஹெச் மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாமா ஹெச் மேக்ஸிமம்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் பசங்களா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்னு யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா எஸ் ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா u என்ன கொடுத்துட்டாங்க 20 இன்ட்டு 20 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 30 ஸோ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி டிவைடட் பை 2g அப்போ சைன் 60 அப்படின்னா √3/2 கரெக்டா ஸோ 20 இன்ட்டு 20 டிவைடட் பை 20 இன்ட்டு √3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ரைட் அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு 20 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும் ஸோ 1s are 5s are which will be 15 அப்படின்னு கிடைக்குது ஸோ மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்குது 15 அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ 15 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ செக் பண்ணி பார்ப்போமா ஸோ சி 15 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு செக் பண்ணி பார்ப்போம் இங்கிருந்து ஸோ மோர் ஆர் லெஸ் ஒரு 5% ஓகேவா மோர் ஆர் லெஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறப்ப இந்த இடத்துல 10 அப்படின்னு இருக்கு மோர் ஆர் லெஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறப்ப இட் இஸ் 15 அப்படின்னு வருது ஓகேவா இட் இஸ் மோர் லைக் 15 அப்படின்னு கிடைக்குது ஓகே தானே பசங்களா கிளியராக இருக்கு இல்லையா ஸோ now these are the concepts you have to understand okay these are the literal mere components you have to understand okay done clear fine so next thing next என்ன கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க a bullet is fired 280 meters I mean 280 meter per second அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட் தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட் கேட்குறாங்க ஸோ u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g which is 280 into 280 into sin 30 அப்படின்னா என்னது 1/2 ஸோ 1/2 the whole square divided by 20 அப்படின்னு கிடைக்கும். So this will be like
280 into 1 divided by நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 40 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் பசங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? சால்வ் பண்ணி பார்க்கலாமா? என்ன கிடைக்கும்? ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் 28 into 280 divided by 4. ஸோ 9.8ன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஜியை நம்ம என்ன பண்ணணும்? 9.8 அப்படின்னு வச்சுக்கணும். 2 into 9.8. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹோல் வேல்யூவும் நம்மளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் லைக் 1000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாமா? அப்போ 280 into 280 ஓகே into divided by 9.8 into okay. So finally we will be getting 1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? we will be getting it as nearly almost 1000. ஓகே, ஸோ சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? 280 into 280 எதுக்கு கஷ்டம்? சால்வ் பண்ணியே பார்த்துடலாம். 4 into 2 into 9.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 280 into 280 அப்படின்னா ஸோ that will be 78,400 divided by 8 into 9.8. So that will be 78.4. So it will be more or less நம்ம சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. divided by 78.4. So that is 1000. நம்ம 10ன்னு வச்சு சால்வ் பண்ணுறப்ப 1000 விட கொஞ்சம் அதிகமாக வந்ததே தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ 1000 is your correct answer. Now, ஸோ பசங்களா, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஜெக்டைல் மோஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியலை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொஞ்சம் நேரத்தில் சால்வ் பண்ணிவிடுவேன். ஐ மீன் போட்டுருவேன். நீங்கள் அங்கேருந்து உங்கள் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பின்னாடியே இதில் வந்து ஆன்சர்ஸும் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஜிஐபி சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் யார் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டன் அடிச்சு உடைக்காதவங்க லைக் பட்டன் அடிச்சு உடைச்சிருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் விஷுவலைஸ்டாக பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, so thank you so much everyone. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Next class la meet pannalam pasangla. Have a great day.